திமுக அரசு வந்து ஏற்கனவே வந்து ஒரு நிதி நெருக்கடியில் இருக்குன்னு சொல்ல மாட்டோம். ஒரு ஒரு கம்பி மேல நடக்கிற மாரியான ஒரு நிலைமையில தான் அந்த நிதி நிலைமை இருக்கு ஆக்சுவலா. ஒரு பேலன்ஸ் பண்ணிட்டு தான் போறாங்க. தமிழக அரசோட மொத்த வருமானத்துல கிட்டத்தட்ட 70% அதோட சொந்த வரி வருமானம் தான். அதுவும் அதுல வந்து கொஞ்சம் அதிகப்படுத்துற மாரியான விஷயங்கள், கொஞ்சம் அந்த பற்றாக்குறைய குறைக்கிற மாரியான விஷயங்கள அவங்க பண்ணியிருக்காங்க. இப்ப மகளிருக்கு உரிமை தொகை குடுக்குற விஷயங்களாகட்டும், 1,30,00,000 பேருக்கு. அப்புறம் இலவச பஸ் பயணமாகட்டும், அல்லது வந்து குழந்தைகளுக்கான பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கீம் ஆகட்டும், இல்ல மகளிருக்கு ரூ. 1000 காலேஜ் போற மகளிருக்கு, பசங்களுக்கு ரூ. 1000 குடுக்குற விஷயங்களாகட்டும். இது மாரி வந்து பல ஸ்கீம்ஸ் வந்து அவங்களுக்கு வந்து ஃபினான்ஸ வந்து ரொம்ப அதுல வந்து ஒரு பெரிய ஒரு தாக்கத்த வந்து அவங்களுக்கு ஏற்படுத்துது. நிதி மேனேஜ்மென்ட்ல வந்து, ஃபைனான்சியல் மேனேஜ்மென்ட்ல. அப்படி இருக்கும்போது அவங்க இந்த வாட்டி இந்த பட்ஜெட் வந்து தேர்தல் ஆண்டா இருக்கிறதுனால, தேர்தல் நடக்கப் போற ஆண்டா இருக்கிறதுனால, இப்ப மத்திய அரசு வந்து உதவி பண்ணதுனால ரூ. 10,000 வந்து பீகார்ல குடுத்தாங்க. மத்திய அரசு ஓ! சேர்ந்து பண்ணதுனால. மேக்ஸிமம் திமுக பண்ணக்கூடிய ஒரு விஷயம் என்னவா இருக்கும்னா, இந்த உரிமை தொகையை வந்து ரூ. 1,500 உயர்த்தி, அது வந்து ஜனவரி 1லேருந்து 1,500ன்னு போட்டு கடந்த 3 மாசத்துக்கான அரியர்ஸ் இருக்குல்ல. ஜனவரி, பிப்ரவரி, மார்ச். அந்த 3 மாசத்துக்கான அரியர்ஸ் ஒரு ஒரு ஒவ்வொரு மாசமும் அது ரூ. 2,000 கூட உயர்த்தி, ஒவ்வொரு மாசமும் ஒரு ரூ. 1,000 3 மாசத்துக்கு ரூ. 3,000 அப்படின்ற மாரியான ஒரு கணக்க வந்து உங்களுக்கு ஏப்ரல் மாசம் 1ஆம் தேதி நாங்க வரவு வைக்கிறோம். இல்ல மார்ச் 31ஆம் தேதி வரவு வைக்கிறோம் அப்படின்ற மாரி ஒரு விஷயத்த சொல்லக்கூடிய வாய்ப்பு. கடந்த 3 மாச காலத்துக்கு ஜனவரியிலேருந்து அரியர்ஸ் குடுத்தாங்கன்னா, அதுக்கு என்ன தேவையா இருக்கும்? ஏப்ரல், மே, ஜூன்ல அதுக்கு என்ன பணம் தேவையா இருக்கும்? இத வந்து இந்த இடைக்கால பட்ஜெட்ல ஒதுக்கணும். அதே மாரி இளைஞர்களுக்கு நீங்க தொழில் துவங்கறதுக்கு நாங்க வந்து குடுக்குறோம். இல்ல ஏதோ ஒரு வழி பண்றோம். அவங்களுக்கான ஒரு வேலையில்லா இளைஞர்களுக்கு எம்ப்ளாய்மென்ட் எக்ஸ்சேஞ்சுல இன்னைக்கு தேதியில இவ்வளவு பேர் பதிவு பதிவு பண்ணி வேலை இல்லாத இருக்காங்க. இவங்களுக்கு வந்து ஒரு அலவன்ஸ் குடுக்குறோம் நாங்க. அப்படின்னு ஒரு விஷயத்த கையில எடுக்கலாம்னு வச்சுக்கோங்க. அந்த மாரி விஷயங்கள். அதாவது பணம் குடுக்குற ஒரு விஷயம் தான் வந்து மக்கள்ட்ட எடுபடும்ன்ற. தமிழ் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடைய இருந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு பிரியன் சார். சார் வணக்கம். வணக்கம். சார் இப்போ இன்டரிம் பட்ஜெட், இடைக்கால பட்ஜெட் வந்து இந்த அரசு போடணும். ஸோ இந்த சமயத்தில வந்து அமைச்சரவை கூட்டமும் ஒரு பக்கம் கூட்டியிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட ப இந்த மாதத்தினுடைய 13 அல்லது 14ஆம் தேதி இடைக்கால பட்ஜெட் தாக்கல் செய்யப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஒரு கவர்ச்சிகரமான திட்டங்கள் வந்து அறிவிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன தமிழக அரசால். தேர்தல் அறிக்கையும் திமுகவுக்கு ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ். தொடர்ந்து அவங்க தேர்தல் சந்திக்கும்போது, தேர்தல் அறிக்கையை தான் கதாநாயகன் என்பார்கள் என்ற ஒரு கருத்துப்பட இருக்கிறது. குறிப்பாக திமுக வட்டாரங்களிலிருந்து கூறப்படக்கூடிய ஒரு 4 தகவல்கள் இருக்கு சார். 4 அதிமுக்கிய அறிவிப்புகள் வெளியிட போறோம். இது வந்து அறிவிச்சோம்னா, எப்படி பீகார்ல வந்து பாஜக மற்றும் அ ராஷ்டிரிய ஐக்கிய ஜனதா தளம் எப்படி வந்து ஒரு மிகப்பெரிய ஸ்வீப் விக்டரி பெற்றுச்சோ, அதுபோல தமிழ்நாட்டில டிஎம்கே ஒரு ஸ்வீப் விக்டரி பெறும். அப்படின்ற மாதிரி ஒரு கணக்கு போட்டிருப்பதாக நமக்கு தகவல்கள் கிடைக்கப்பட்டிருக்கின்றன. அந்த 4 அறிவிப்புகள்ல முதல் அறிவிப்பு பார்க்கிறோம் அப்படின்னா, எப்படி ரூ. 10,000 ஒவ்வொருவருடைய அந்த பெண்களுக்கும் அக்கவுண்ட்ல போட்டாங்களோ, அதுபோல ரேஷன் கார்டுல வந்து ரூ. 10,000 போடப் போவதாகவும், அதேபோல எல்லா பஸ்களிலும் வந்து பிங்க் பஸ் தவிர்த்து மத்த எல்லா பஸ்களிலும் வந்து மகளிருக்கு இலவச பேருந்து, பொறியியல் பட்டதாரிகளுக்கு அந்த கட்டண செலவாக ஆண்டுதோறும் ரூ. 25,000 கொடுப்பது. அதேபோல ரேஷன் அட்டைதாரர்கள், வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ளவர்கள், அவர்களுக்கு வந்து உச்சவரம்பாக 12,500 உயர்த்தி, அவர்கள் எல்லோருக்கும் இலவசமாக ரேஷன் பொருட்களை வழங்குதல். இப்படிப்பட்ட அறிவிப்புகள் வந்து அறிவிக்கப்பட போகிறது. இப்படி அறிவித்தால் நிச்சயமாக திமுக ஒரு மிகப்பெரிய ஒரு அட்வான்டேஜை பெறும் என்று அவர்கள் நம்புவதாக கூறப்படுகிறது. இப்படிப்பட்ட அறிவிப்புகள்லாம் நம்ம எதிர்பார்க்கலாமா இந்த தேர்தல் சமயத்துல? அதாவது வந்து திமுக அரசு வந்து ஏற்கனவே வந்து ஒரு நிதி நெருக்கடியில் இருக்குன்னு சொல்ல மாட்டோம். ஒரு ஒரு கம்பி மேல நடக்கிற மாரியான ஒரு நிலைமையில தான் அந்த நிதி நிலைமை இருக்கு ஆக்சுவலா. ஒரு பேலன்ஸ் பண்ணிட்டு தான் போறாங்க. அதாவது வருவாய் அதிகப்படுத்துற மாரியான விஷயங்கள் நடந்திருக்கு. தமிழக அரசுடைய சொந்த வரி வருவாயை அதிகப்படுத்துற மாரியான விஷயங்கள் நடந்திருக்கு. தமிழக அரசோட மொத்த வருமானத்துல கிட்டத்தட்ட 70% அதோட சொந்த வரி வருமானம் தான். அதுவும் அதுல கொஞ்சம் அதிகப்படுத்துற மாரியான விஷயங்கள், கொஞ்சம் அந்த பற்றாக்குறைய குறைக்கிற மாரியான விஷயங்கள அவங்க பண்ணியிருக்காங்க. இல்லன்னு சொல்ல முடியாது. அதே சமயம் இன்னும் வந்து முழுமையா வந்து அவங்க நிதி சிக்கல்ல இருந்து விடுபட்டாங்கன்னா, இன்னும் விடுபடல ஆக்சுவலா. இன்னும் உறுதியளிக்கப்பட்ட பென்ஷன் திட்டம்லாம் அவங்களுக்கு வந்து ரொம்ப சவாலான ஒரு விஷயம். நிதி ஒதுக்குறது போன்ற விஷயங்கள்லாம்.
ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா, ஏற்கனவே அவங்க கொடுக்கப்பட்ட திட்டங்கள் இருக்குல்ல. அதாவது இப்ப மகளிருக்கு உரிமை தொகை குடுக்குற விஷயங்கள் ஆகட்டும், 1,30,00,000 பேருக்கு. அப்புறம் இலவச பஸ் பயணம் ஆகட்டும், அல்லது வந்து குழந்தைகளுக்கான பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கீம் ஆகட்டும், இல்ல மகளிருக்கு ரூ. 1000 காலேஜ் போற மகளிருக்கு, பசங்களுக்கு ரூ. 1000 குடுக்குற விஷயங்கள் ஆகட்டும். இது மாரி வந்து பல ஸ்கீம்ஸ் வந்து அவங்களுக்கு வந்து ஃபினான்ஸ வந்து ரொம்ப அதுல வந்து ஒரு பெரிய ஒரு தாக்கத்த வந்து அவங்களுக்கு ஏற்படுத்துது. நிதி மேனேஜ்மென்ட்ல வந்து, ஃபைனான்சியல் மேனேஜ்மென்ட்ல. அப்படி இருக்கும்போது அவங்க இந்த வாட்டி இந்த பட்ஜெட் வந்து தேர்தல் ஆண்டா இருக்கிறதுனால, தேர்தல் நடக்க போற ஆண்டா இருக்கிறதுனால, இப்ப மத்திய அரசு வந்து உதவி பண்ணதுனால ரூ. 10,000 வந்து பீகார்ல குடுத்தாங்க. மத்திய அரசு ஓ! சேர்ந்து பண்ணதுனால. அதுவும் வேற ஏதோ ஒரு வேற ஒரு திட்டத்துக்காக வேர்ல்டு பேங்க் குடுத்த பணத்த எடுத்து செலவழிக்கிறதுக்கான விஷயத்த அவங்க பண்ணிட்டாங்க. அது வந்து மத்திய அரசு பர்மிஷன் குடுக்குறாங்க. வேற ஒரு திட்டத்துக்காக வந்த வேர்ல்டு பேங்க்க்கு வந்த பணத்த எடுத்து அவங்க நல்ல இது எல்லாம் இஷ்டத்துக்கு ரூ. 10,000 பொம்பளைங்களுக்கெல்லாம் குடுத்துட்டாங்க. கேட்டா வந்து சுய உதவி குழு குடுத்தாங்க. ஒருத்தரும் சுய உதவி குழு ஆரம்பிச்ச மாரியே எனக்கு தெரியலன்றாங்க. ரூ. 10,000 வாங்கி அந்த மாசம் செலவுக்கு எல்லாம் பயன்படுத்தினாங்க. ஓட்ட போட்டாங்க அவ்வளவுதான். நல்லா யூஸ் பண்ணிட்டாங்க. அப்போ அந்த மாரியான ஒரு எண்ணம் வந்து தேர்தல் போற மாநிலங்கள் எல்லாத்துலயுமே இருக்கிறத பார்க்கிறோம். இப்ப பார்த்தீங்கன்னா, அசாம் அரசு வந்து தேயிலை தோட்ட தொழிலாளர்களுக்குலாம் ரூ. 5,000 குடுத்தது. இப்ப ஓ! அங்க அசாம்ல எலக்ஷன் வருது. அங்க ரூ. 5,000 குடுத்துருக்காங்க. இப்ப இந்த மாரிலாம் பல மாநிலங்கள்ல வந்து பண்ணும்பொழுது, தமிழ்நாட்டுல ஏன் பண்ண மாட்டாங்க அப்படின்னு ஒரு கேள்வி எழுது இல்லையா? கண்டிப்பாக பண்ணுவதற்கான வாய்ப்பு இருக்கு. ஆனா இது என்னன்னா இந்த பட்ஜெட் இது வந்து இடைக்கால பட்ஜெட் தான். இந்த இடைக்கால பட்ஜெட்ல எப்போதும் பார்த்தீங்கன்னா வந்து அதுல சில ஒரு அக்கவுண்டிங்ல வந்து சில பிரச்சனைகள்லாம் இருக்கும். இப்போ ஏப்ரல், மே, ஜூன் இந்த 3 மாத காலகட்டத்துக்கான அரசாங்கத்தோட செலவு. பல்வேறு திட்டங்கள் ஏற்கனவே நடைமுறையில போயிட்டு இருக்கு. இப்ப அதுக்கான ஒதுக்கீடுகள். அப்புறம் ஏற்கனவே சொன்ன திட்டங்களுக்கான ஒதுக்கீடுகள். இந்த 3 மாசத்துக்கு எவ்வளவு பணம் தேவை? இந்த 3 மாசத்துல எவ்வளவு வருமானம் வரும்? அதுக்கு ஏத்தபடி அவங்க வந்து இந்த 3 மாசத்துக்கான பட்ஜெட் தான் இடைக்கால பட்ஜெட். ஏன்னா அவங்க வருடாந்திர பட்ஜெட்ல லாஸ்ட் இயர் இப்ப 25, 26ல நீங்க வந்து ஒரு 3,00,000 கோடி ரூபாய்க்கு பட்ஜெட் போட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. அதுல வந்து இந்த 3 மாசத்துக்குள்ள நீங்க வந்து 4ல 1 பங்கு இருக்கு அது ஆக்சுவலா. 3, 12 1 வருஷம். 4ல 1 பங்கு. அப்ப 3,00,000 ஒரு வருஷத்துக்கு 3,00,000ன்னா, இந்த 3 மாசத்துக்குள்ள நீங்க எவ்வளவு செலவழிக்கலாம் அப்படின்ற ஒரு கணக்கு இருக்கு. அதுக்கு மேல நீங்க செலவழிக்க முடியாது. அந்த அந்த ஒரு சீலிங் இருக்கு. இதெல்லாம் ஒரு அக்கவுண்டிங்ல வந்து ஸ்டேட் கவர்ன்மென்ட்டோட அக்கவுண்டிங்ல ஒரு ப்ரொசீஜர் வச்சுக்கோங்களேன். அதுக்குள்ள இருக்கிறவங்களுக்கு தான் அதோட நுணுக்கங்கள்லாம் தெரியும். அப்போ ஒரு அமௌண்ட்டுக்கு மேல நீங்க வந்து செலவு பண்றதோ, அந்த மாரி விஷயங்கள்லாம் நீங்க பண்றதுக்கான வாய்ப்புகள் குறைவு. அப்போ கவர்மெண்ட்டோடைய கைகள் கட்டப்பட்டிருக்கு. ரொம்ப மத்திய அரசும் ஒரு மோடி மாரி ஒரு அரசோட வந்து இல்ல ஒரு காங்கிரஸ் மாரி அரசு அங்க இருந்து மத்திய மாநில அரசுகளுக்குள்ள 2 நாள்ல உறவு இருந்தது. பீகார் மாரி இருந்து வச்சுக்கோங்க. அது பிரச்சனை இல்ல. அது மத்திய அரசு எப்படியாவது மேனேஜ் பண்ணி பர்மிஷன் குடுத்துருவாங்க பண்ணிடலாம். அததான் அங்க பண்ணாங்க பீகார்ல. இங்க வந்து இவங்க பண்ணும்போது, இவங்க மேக்ஸிமம் என்ன பண்ண முடியும் இவங்க ஆக்சுவலா வந்து, இப்போ பொங்கலுக்கு ரூ. 3,000 குடுத்தாங்க. அதுவே வந்து ஒரு பெரிய விஷயம் தான். அதுவே வந்து பெரிய விஷயம் குடுத்துட்டாங்க. இல்ல நீங்க அப்போ இந்த கடந்த மாரியான முறை நான் ஒரு தனியார் தொலைக்காட்சியில நீங்க ஒரு பேட்டியும் குடுத்திருந்தீங்க. எப்படி வந்து அந்த பீகார் எலக்ஷனுக்கு அப்புறம் ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்வீப் அடிக்கும் பொழுது, ஆ நிச்சயமா ரூ. 10,000ங்கிறது கை குடுத்திருக்கு பிஜேபிக்கு. இது வந்து ஆமா தமிழகத்திலும் உண்மதான். பொங்கல் பரிசாக கிட்டத்தட்ட ரூ. 5,000 வரைக்கும் குடுக்கலாம் அப்படின்ற மாரி நீங்களும் ஒரு தனியார் தொலைக்காட்சி தகவல் சொல்லியிருந்தீங்க. அது வந்து ஓரளவு நடைமுறைக்கு வந்துருச்சு. ரூ. 3,000 ஒவ்வொருத்தருடைய ரேஷன் கார்டுக்கும் வந்து வழங்கிட்டாங்க தமிழ்நாடு அரசு. உண்மதான். ஆனா, இப்போ வந்து குடுக்குறது என்ன சொல்லிக் குடுப்பீங்க நீங்க? இப்ப ம். பெண்களுக்கு நீங்க என்ன சொல்லிக் குடுப்பீங்க? சுய உதவி தொடங்குறதுக்கு அவன் வந்து சுய உதவி தொடங்குறதுக்காகன்னு சொன்னாங்க. இப்ப பெண்கள் ஓட்டு ஏற்கனவே திமுகவுக்கு கணிசமா இருக்கு. அத தக்க வச்சுக்க வேண்டிய கட்டாயம் இருக்கு. அப்போ வந்து நீங்க என்ன சொல்லிக் குடுப்பீங்கன்றது தான் முக்கியமான விஷயம். அதாவது நீங்க சும்மா ஒரு அமௌண்ட்ட குடுக்க முடியாது. இப்போ பீகார்ல கூட பெண்களுக்கான சுய உதவி அப்படின்னு சொல்லிட்டு தான் குடுக்குறாங்க. ஸோ அது ம். மாரி ஏன்னா இப்போ இப்போ இவங்க அதிமுக குடுத்திருக்கிறத பார்த்தீங்கன்னா, ஆண்களுக்கு கட்டணமில்லா இலவச பஸ் சர்வீஸ், ரூ. 2,000 உரிமை தொகை ஏத்துறது. புரியுதா உங்களுக்கு? அந்த ம். மாரி விஷயங்கள். அப்புறம் வந்து கல்வி கடன ரத்து பண்றது. ஆண்டுக்கு 3 சிலிண்டர் அதெல்லாம் குடுக்குறாங்க. ஆனா திமுகவ பொறுத்தமட்டும் ரூ. 1,000 குடுத்துட்டு இருக்காங்க ஏற்கனவே. மேக்ஸிமம் திமுக பண்ணக்கூடிய ஒரு விஷயம் என்னவா இருக்கும்னா, இந்த உரிமை தொகையை வந்து ரூ. 1,500 உயர்த்தி, அது வந்து ஜனவரி 1லேருந்து 1,500ன்னு போட்டு கடந்த 3 மாசத்துக்கான அரியர்ஸ் இருக்குல்ல. ஜனவரி, பிப்ரவரி, மார்ச். அந்த 3 மாசத்துக்கான அரியர்ஸ் ஒரு ஒரு ஒவ்வொரு மாசமும் அத ரூ. 2,000 கூட உயர்த்தி, ஒவ்வொரு மாசமும் ஒரு ரூ. 1,000 3 மாசத்துக்கு ரூ. 3,000 அப்படின்ற மாரியான ஒரு கணக்க வந்து உங்களுக்கு ஏப்ரல் மாசம் 1ஆம் தேதி நாங்க வரவு வைக்கிறோம். இல்ல மார்ச் 31ஆம் தேதி வரவு வைக்கிறோம் அப்படின்ற மாரி ஒரு விஷயத்த சொல்லக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அதாவது ஓ! அதிமுக சொன்ன 2,000 இவங்களே குடுக்குற மாரி. குடுத்துட்டு ஜனவரியிலேருந்து எஃபெக்டிவ் போட்டு பாக்கி பழைய பாக்கி ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் பழைய பாக்கி 1000, 1000 ரூ. 3,000 ரூ. 3,000 பெண்கள் கணக்குல ஏத்துற மாரி ஒரு விஷயத்த அவங்க பண்ணலாம். பெண்களுக்கு அடிஷனலா இவர் நீ அதிமுக சொல்லதான் செஞ்சிருக்கு. நாங்க குடுக்கவே குடுத்துட்டோம்.
தேர்தல் வாக்குறுதியில நாங்க மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் 2,500 ரூபா தருவோம். ஓகே. அப்படி அப்படி இப்ப அதிமுக வந்து சொல்லதான் செஞ்சிருக்கு. நாங்க 2,000 ரூபாய் கொடுத்துட்டோம் நாங்க. ஜனவரில இருந்து கொடுத்துட்டோம். நாங்க மீண்டும் ஆட்சிக்கு வந்தா இன்னும் 500 ரூபாய் 2,500 ரூபாய் தருவோம். பல மாநிலங்கள்ல 2,500 கொடுக்குறாங்க. நாங்க 2,500 ம். ரூபாய் தருவோம். அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லலாம். அதே மாதிரி வந்து வேறு பல விஷயங்கள் வந்து யோசிக்கணும். ஏன்னா வந்து பாயிண்ட் என்னன்னா வந்து எதையுமே ரூபாயா கொடுக்கறதா வந்து மக்களுக்கு பெனிஃபிட் ஆகும். ம். நீங்க வேற ஏதாவது ஒரு விஷயம் வகையில வந்து நீங்க மக்களை வந்து திருப்திப்படுத்த முடியாது. அன்லெஸ் அவன் கையில வந்து பணம் வரணும் ஆக்சுவலா அவன் கையில பணம் வராது வந்து அவன் வந்து இது பண்ண முடியாது. அப்போ இளைஞர்கள் அந்த செக்டாரை கவரத்துக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிப்பாங்க. அப்போ இளைஞர்கள் பிஇ முடித்த இளைஞர்கள், தொழில் துவங்கறதுக்கு தகுதியா இருக்கிற இளைஞர்கள், ஒரு 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 மாவட்டத்துல வந்து ஒரு 1000 இளைஞர்களுக்கு வந்து தொழில் துவங்கறதுக்கு வந்து நாங்க 10,000 ரூபாய் தரோம். அவங்க வந்து எல்லாருக்கும் வந்து கொடுத்தாங்க பெண்களுக்கு. இங்க வந்து பெண்களுக்கு வந்து 1000 ரூபாய் உரிமை தொகையில ஏத்தி விட்டுட்டு இளைஞர்களுக்கு வந்து தொழில் துவங்கறதுக்கு கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்தையும் யோசிக்கிற மாதிரியான ஒரு இது நான் கேள்விப்பட்டேன். மற்றபடி நீங்க சொல்ற மாதிரி இந்த ரேஷன் கார்டு இந்த விஷயங்கள்லாம் வந்து ரொம்ப இமிடியேட்டா பெனிஃபிட் தராது. யார் வந்து பணத்தை கையில கொண்டு சேர்க்கிறாங்களோ அவங்க அந்த எஃபெக்ட் தான் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். இப்ப 2 ஓ! விஷயத்துல வந்து அப்போ பண்ணாங்கன்னா, அப்ப அடுத்த 3 மாச காலத்துக்கு என்ன தேவையா இருக்கும்? கடந்த 3 மாச காலத்துக்கு ஜனவரில இருந்து அரியர்ஸ் குடுத்தாங்கன்னா, அதுக்கு என்ன தேவையா இருக்கும்? ஏப்ரல், மே, ஜூன்ல அதுக்கு என்ன பணம் தேவையா இருக்கும்? இத வந்து இந்த இடைக்கால பட்ஜெட்ல ஒதுக்கணும். அதே மாரி இளைஞர்களுக்கு நீங்க தொழில் துவங்கறதுக்கு நாங்க வந்து குடுக்குறோம். இல்ல ஏதோ ஒரு வழி பண்றோம். அவங்களுக்கான ஒரு வேலையில்லா இளைஞர்களுக்கு எம்ப்ளாய்மென்ட் எக்ஸ்சேஞ்சில இன்னைக்கு தேதியில இவ்வளவு பேர் பதிவு பதிவு பண்ணி வேலை இல்லாத இருக்காங்க. இவங்களுக்கு வந்து ஒரு அலவன்ஸ் குடுக்குறோம் நாங்க. அப்படின்னு ஒரு விஷயத்த கையில எடுக்கிறாங்க வச்சுக்கோங்க. அந்த மாரி விஷயங்கள். அதாவது பணம் குடுக்குற ஒரு விஷயம் தான் வந்து மக்கள்ட்ட எடுபடும்ன்ற விஷயத்த எல்லாருமே தெளிவா தெரிஞ்சு வச்சிருக்காங்க. அது அப்ப இந்த மாரி விஷயங்கள அவங்க கையாளுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. உரிமை தொகையை அதிகப்படுத்தி அதிமுக சொன்ன அமௌண்ட்ட குடுக்கறது. பழைய பாக்கி ஜனவரியிலேருந்து சேர்த்து குடுக்கறது. இன்னொன்னு வந்து இளைஞர்களுக்கு ஏதாவது ஒரு வகையில பணத்த கொண்டு சேர்க்கிறது. இந்த சோ 2 அப்போ வந்து காலேஜ் இபிஎஸ் வாக்குறுதிய தேர்தல் பிரச்சாரத்துக்கு முன்னதாவே நீர்த்து போக செய்யறது. அப்படி செய்யறது. அந்த மாதிரியான ஓ! முடிவு அவங்க எடுப்பாங்கன்றதுனா, அங்க அந்த அந்த திமுக அரசோட பொருளாதார ரீதியில சம்பந்தப்பட்டிருக்கிறவங்ககிட்ட பேசினா அவங்க சொல்றாங்க. இந்த மாரி ஏதாவது ஓ! பண்ணினா தான் சார் உண்டு. இப்போ நம்ம புது ஸ்கீம் அனௌன்ஸ் பண்ணினா வச்சுக்கோங்க, அதுக்கு வந்து அதுக்கு நிதி ஒதுக்கணும். அது வந்து நம்ம ஆட்சிக்கு வந்த பிறகு தான் பண்ண முடியும் நம்ம. எந்த ஒரு புது ஸ்கீம் ம். ஒதுக்கினாலும் இப்ப இமிடியேட்டா பண்ணணும்னா ஃபண்ட்ஸ் வேணும். இருக்கிற ஸ்கீம கொஞ்சம் எக்ஸ்பாண்ட் பண்ணிக்கலாம். அப்படின்ற மாரி அ அந்த ஐடியால தான் அவங்க போயிட்டு இருக்கிறத நம்ம பார்க்கிறோம் நம்ம. அதனால வந்து பணம் குடுக்குறது ஒரு முக்கியமான விஷயம். எந்த அளவுக்கு நீங்க சொல்ற மாரி இந்த விஷயம் முக்கியமான விஷயம். அதாவது கட்டணமில்லா பேருந்து எல்லா பேருந்துலயும் குடுக்குற விஷயம் இருக்குல்ல. ம். அது பண்றதுக்கான வாய்ப்புகள் இமிடியேட்டா இருக்கு. அதுல ஓ! வந்து எந்த விதமான சந்தேகமும் இல்ல. பெண்களுக்கு வந்து எல்லா பேருந்துலயும் கட்டணம் இல்லாம போலாம். அது டீலக்ஸ் பஸ்ஸா இருந்தாலும் சரி, ஏசி தவிர வேற எந்த பஸ்ல வேணா போலாம். அப்படின்ற ம். மாரியான ஒரு விஷயத்த எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. தேர்தல் ஒரு 2 மாசம் தானே இருக்கு. அதனால மேனேஜ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம வந்து பார்த்துக்கலாம்னு முடிவு பண்ணுவாங்க. அதனால இந்த 2 விஷயம், இந்த 3 விஷயம் அவங்க பண்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு சார். ஒண்ணு உரிமை தொகை ஏத்தி ஜனவரிலேருந்து அரியர்ஸ் குடுக்கறதுக்கான வாய்ப்புகள். இன்னொன்னு வந்து வேலையில்லா பட்டதாரிகள் அல்லது அவங்கலாம் எம்ப்ளாய்மென்ட் எக்ஸ்சேஞ்சில பதிவு பண்ணவங்களுக்கு ஒரு அமௌண்ட் குடுக்குற ஒரு விஷயங்கள். அதே மாரி இந்த கட்டணமில்லா பேருந்து எல்லா பஸ்லயும் போலான்ற ஒரு விஷயங்கள். இதெல்லாம் பண்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. சார் இப்போ திமுக தேர்தல் சந்திக்க போகுது அப்டின்னா, எங்களுடைய சூப்பர் ஸ்டாரே தேர்தல் அறிக்கை தான் அப்படின்னு அவங்க ஒவ்வொரு தேர்தல் அறிக்கையிலயும் சொல்வது உண்டு. ஸோ இந்த தேர்தல் அறிக்கை குழு இப்ப நம்ம பார்க்கிறோம் அம்மையார் கனிமொழி தலைமையிலான அந்த குழு தொடர்ந்து மக்களோட இருந்து கருத்து கேட்பு கூட்டங்கள்லாம் தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு அறிவாலயத்துல. ஸோ இந்த தேர்தல் அறிக்கை ஒரு பெரிய இம்பாக்ட்ட திமுகவுக்கு ஏற்படுத்தும்னு நீங்க நம்புறீங்களா? ஆஸ் அ ஜர்னலிஸ்ட்டா? இல்ல அதாவது 2006லேருந்து பார்த்தீங்கன்னா வந்து கலைஞர் காலத்துல அந்த டிவி குடுத்த விஷயத்துலேருந்து பார்த்தீங்கன்னா, தேர்தல் அறிக்கைகள் வந்து அந்த குடுக்குற பொருள பத்தி அது அப்ப கதாநாயகன்னு எல்லாம் வர்ணிச்சாங்க. சிதம்பரம் தான் முதல்ல அத பேசினாரு. வர்ணிச்சாங்க. அதுக்கப்புறம் இவங்க வந்து ஜெயலலிதா வந்து என்ன பண்ணிட்டாங்க, மிக்ஸி, கிரைண்டர், ஃபேனுன்னு அப்படி குடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க. பட் இப்போ வந்து காலம் மாறி இருக்கு ஆக்சுவலா. இப்போ வந்து அ மக்களுடைய அந்த பேங்க் அக்கவுண்ட்லயே நேரடியா பணத்த டிரான்ஸ்ஃபர் பண்றதுக்கு வசதி இருக்கிறதுனால, இப்போ அந்த மாரியான ஒரு 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 முன்னேற்றம் வந்திருக்கிறதுனால, அந்த பொருள் குடுக்குறதுல இனிமே ஒரு அது அது அதோட தேவை முடிஞ்சு போச்சு. அடுத்த கட்டமா மக்கள வந்து பொருளாதார ரீதியில வந்து கொஞ்சம் அவங்கள வந்து சுயசார்பா கொண்டு வரணும். அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும்போது, அவங்களுக்கு பணத்த கையில குடுக்குறது பெட்டர்ன்னு தான் வந்து இந்தியா முழுக்க அந்த மாரி தான ஒரு விஷயங்கள் போயிட்டு இருக்கு. ஈவன் ஃபாரின்லலாம் பார்த்தீங்கன்னா கூட வேலை இல்லாதவர்களுக்கான அலவன்ஸ் போன்ற விஷயங்கள், முதியோர்களுக்கான அலவன்ஸ் போன்ற விஷயங்கள்லாம் பல ஐரோப்பிய நாடுகள்ல இருக்கு. அங்கெல்லாம் வந்து எல்லாருக்குமே அந்த பணம் குடுக்குற விஷயங்கள்லாம் நடந்துன்னு தான் இருக்கு. அதனால வந்து பணம் குடுக்குறது வந்து ஒண்ணும் புதுசு இல்ல. உலக அளவுலலாம் ஒண்ணும் புதுசெல்லாம் கிடையாது. அப்படி இருக்கும்போது
இவங்க வந்து என்ன மாதிரியான ஸ்கீம்ஸ்னா வந்து உங்களுக்கு வந்து கொண்டு வந்தா வந்து மக்கள் மத்தியில மீண்டும் வந்து ஒரு இதா இருக்கும். ஏன்னா போன வாட்டி அவங்க சொன்ன விஷயத்தையே நிறைவேற்றல. கல்வி கடன் நிறைவேற்றல, ரத்து நிறைவேற்றல, மாதம் ஒரு மின் கட்டணம் நிறைவேற்றல. அந்த 2 வாக்குறுதிகள்ல ஏதாவது ஒண்ணுத்த கன்சிடர் பண்ணலாமா? அப்படின்ற ஒரு எண்ணம் அவங்களுக்கு இருக்கு ஆக்சுவலா. இப்ப கல்வி கடன் ஓபிஎஸ், இபிஎஸ் சொல்லிட்டாரு. மின்சார கட்டணத்த வந்து ஏதாவது பண்ண முடியுமா? அப்படின்ற யோசனையும் அவங்களுக்கு இருக்கு. அத வந்து நம்ம மீண்டும் ஆட்சிக்கு வந்தா பண்ணலாமா? இல்ல இப்பவே நம்ம அத அனௌன்ஸ் பண்ணிடலாமா? நாங்கள் மீண்டும் ஆட்சிக்கு வந்தால், நாங்க பதவியேற்ற நாளிலிருந்து மாதம் ஒரு மின் கட்டணம்ன்ற விஷயத்த ஸ்மார்ட் மீட்டர் போடணும்ன்ற ஒரு விஷயத்துக்காக டிலே பண்ணிட்டு இருக்காங்க. ஸ்மார்ட் மீட்டர் போட்டா தான் அந்த மாதம் ஒரு மின் கட்டணம் சாத்தியமாகும். சுலபமா சாத்தியமாகும். அது அப்பதான் வந்து உங்களுக்கு சென்ட்ரலைஸ்டா அது கண்ட்ரோல் பண்ண முடியும் ஸ்மார்ட் மீட்டர. இப்ப நம்ம எப்படி ஜிபிஎஸ் மாரி வச்சுக்கோங்களேன். நீங்க உங்க இபி ஆஃபீஸ்ல உட்காந்துட்டு உங்க மீட்டர வந்து எவ்வளவு ஓடி இருக்குன்னு பார்த்துக்கலாம். ஸோ அந்த மாரி இருக்கும்போது அந்த ஸ்மார்ட் மீட்டர் போடாத இருக்கிறதுனால வந்த வினை அதனால தான் டிலே ஆயிட்டு இருக்கு ஆக்சுவலா. நாங்க ஆட்சிக்கு வந்த பிறகு இம்மீடியட்டா நாங்க வந்த முதல் நாளே வந்து மாதம் ஒரு மின் கட்டணத்த ஆரம்பிச்சுருவோம்னு சொல்லி ஒரு வாக்குறுதி குடுக்கலாமா? இல்ல கல்வி கடன்ல வந்து ஏதாவது நாங்க ஆட்சிக்கு வந்த உடனே கல்வி கடன் ரத்து பண்ணுவோம். போன வாட்டி எங்களால பண்ண முடியல. நிதி நெருக்கடி காரணமாக அது மாரி ஆயிடுச்சு அப்படின்னு போன்ற விஷயங்கள பண்ணலாமா? அந்த மாரி விஷயங்கள்லாம் மறுபடியும் அவங்க யோசிக்கிறாங்க ஆக்சுவலா. அதே மாரி பார்த்தீங்கன்னா வந்து இந்த டீச்சர்ஸ் அப்பாயின்ட்மென்ட், கவர்ன்மென்ட் சர்வன்ட்ஸ்க்கு இன்னும் இருக்கிற பல சின்ன 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 பிரச்சனைகள் அதெல்லாம் வந்து இப்ப நாளைக்கு வந்து 8ஆம் தேதி வந்து ஜாக்டோ ஜியோ நாளைக்கு பாராட்டு விழா நடத்துறாங்க. யாருக்கு? சிஎம்க்கு. சிஎம்க்கு. இந்த உறுதியளிக்கப்பட்ட பென்ஷன் ஸ்கீமுக்காக. அதுல வந்து நாளைக்கு வந்து கவர்ன்மென்ட் சர்வன்ட்ஸ்க்கு இன்னும் சில கன்செஷன்ஸ்லாம் அவர் அனௌன்ஸ் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இன்னும் சின்ன சின்ன ஓ! பிரச்சனைகள்லாம் அவங்களுக்கு நெறைய இருக்கு. அதனால அந்த மாரி விஷயங்கள் நாளைக்கு அவங்க பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதுல வந்து அதற்கான நிதி ஒதுக்கீடு போன்றவைகள வந்து இந்த இடைக்கால பட்ஜெட்ல கொண்டு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்போ ம். கவர்ச்சிகரமான ஒரு பட்ஜெட்ட கொண்டு வரணும் அப்படின்னு அவங்க ட்ரை பண்ணுவாங்க. இல்ல அதுலயும் சார், இப்ப வந்து எல்லா பார்க்குறோம். இபிஎஸ் இப்போ நேத்து ஒரு மேலும் 5 வாக்குறுதிகள் அறிவிச்சாரு. அதுல 3 சிலிண்டர் ஆண்டுக்கு வழங்கப்படும் ஃப்ரீயா அப்படின்னு சொல்லியிருந்தாரு. கடந்த தேர்தல்ல திமுக வாக்குறுதி குடுத்திருந்தது ரூ. 100 மானியம் வந்து நாங்க வழங்குவோம் சிலிண்டருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் ஆனா இன்ன வரைக்கும் அத நிறைவேத்த முடியல. இப்போ அடுத்தபடியா இப்ப இவங்களும் ஒரு பக்கம் 5 5 வெளிய விட்டுட்டே இருக்கிறாங்க தேர்தல் அறிக்கைய அஇஅதிமுக. ஸோ இப்ப இவங்க ரூ. 1000 தரேன்னா, அவங்க ரூ. 2000 தர்றேன் அப்படின்ற மாரி சொல்றாங்க. அந்த பாணி தான். நீங்க 1 குடுத்தீங்கன்னா, நாங்க 2 குடுப்போம். அப்படின்ற பாணில ஒண்ணும் அவங்க வந்து போயிட்டு இருக்கத நம்ம பார்க்க முடியும். இப்போ இல்ல அவங்க வந்து தேர்தல் அறிக்கை திமுகவுக்கு வந்து ஒரு அழுத்தத்த குடுக்குறாங்க. இது மாரி அறிக்கைய வந்து முன்னாடியே அறிக்கைய இன்ஸ்டால்மென்ட்ல வெளியிடுறதன் மூலமாக திமுகவுக்கு மேலும் அழுத்தத்த குடுக்குறாங்க. ம்ஹ்ம். மேலும் மேலும் அழுத்தத்த குடுக்குறாங்க. ரூ. இப்ப எனக்கு 2000 கேள்வி அதான் சார். 2 சிலிண்டர். இப்போ இப்போ திமுக வெளிய இப்போ இப்போ இந்த மாத இறுதிக்குள்ளார வந்து அவங்க அறிவிப்பார்கள் என்று எதிர்பார்க்கப்படுது. அப்போ அந்த அறிவிப்புகள் வெளியாகும் பொழுது, அதிமுகவினுடைய தேர்தல் வாக்குறுதியை அது வந்து மிஞ்சக்கூடிய அளவுக்கு இருக்குமா? அதை நீர்த்து செய்யக்கூடிய அளவுக்கு திமுக வாக்குறுதி மக்கள் மத்தியில ஸ்ட்ராங்கா நிக்குமாங்கிற ஒரு கேள்வி இருக்கு. இந்த பதவி காலத்துக்குள்ளேயே இபிஎஸ் குடுத்த 1, 2 வாக்குறுதிய வந்து ஒண்ணும் இல்லாத பண்றதுக்கான வேலையில இறங்குவாங்க. ஓ! உதாரணமா உரிமை தொகை நான் சொன்ன மாரி. ஒண்ணும் இல்லாத அதே மாரி கட்டணமில்லா பேருந்து, அதுல வந்து பெண்களுக்கு எல்லா பஸ்ஸையும் குடுக்குறது. அதே ம். மாரி இளைஞர்களுக்கு வந்து வேலையில்லா இளைஞர்களுக்கு அலவன்ஸ வந்து குடுக்குறது. ஒன் டைம் பேமெண்ட்டா ஏதாவது குடுக்குறது அவங்களுக்கு. அது ஓ! மாரி விஷயங்கள்லாம் அவங்க பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதனால தேர்தல் உறுதிமொழிகள்ல என்ன பண்ணுவாங்கன்றது வேலைவாய்ப்புகள விரிவுபடுத்துற மாரியாகவும், இன்னும் அந்நிய நேரடி முதலீடு அதிகப்படுத்துற மாரியாகவும், இன்னும் தொழில் துவக்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகப்படுத்துற மாரியும், அந்த மாரி விஷயங்கள் தான் அவங்க அடுத்த கட்டமா போவாங்க. அப்புறம் ஆசிரியர்கள், அரசு ஊழியர்களுக்கு தீர்க்கப்படாத பல பிரச்சனைகள், அத வரப்போற ஆண்டுல எப்படியாவது தீர்க்கணும்ன்ற ஒரு விஷயத்துல அவங்களுக்கு வந்து வரப்போற வருஷங்கள்ல ஃபண்ட்ஸ் வந்து ஒரு முக்கியமான விஷயமா இருக்கும். அதனால வந்து நிதிய பொறுத்து தான் வந்து பல விஷயங்கள் பண்ணக்கூடிய அவசியம் இருக்கு. அதனால வாக்குறுதிகள வந்து நீங்க அள்ளி விடலாம். இபிஎஸ் இப்ப வாக்குறுதிகள அள்ளி விட்டுருக்காரு. அவருக்கு என்னன்னா வந்து மத்திய அரசு நம்ம கையில இருக்கு. நமக்கு எப்படி ஃபண்ட்ஸ் தந்துருவாங்கன்னு நெனைக்கிறாரு. ஆனா அவருக்கு ஒரு கண்டிஷன் அவங்க என்ன போடுறாங்கன்னா, நீங்க என்னதான் ஆட்சிக்கு சப்போஸ் நீங்க வந்தீங்கன்னா கூட எங்கள பாஜகவ மந்திரி சபையில சேர்த்தா தான் உங்களுக்கு ஃபண்ட்ஸ் இல்லாட்டி ஃபண்ட்ஸ் கிடையாதுன்றாங்க அவங்க. ஓ! ஆந்திரால அவங்க அப்படி கூட்டணி சொல்லல. ஆட்சியில தெளிவா இருக்காங்க. ஆந்திரால பாஜகவ மந்திரி சபையில சேர்த்ததுனால தான் ஆந்திராக்கு ஃபண்ட்ஸ் குடுக்குறாங்க. இல்லாட்டி குடுக்க மாட்டாங்க. நாங்க ஃபண்ட்ஸ் ஓ! குடுத்து நீங்க நல்ல பேர வாங்கிட்டு போயிடுவீங்க. உங்க கட்சிய வளர்ப்பீங்க. அப்ப நாங்க என்ன பண்றது? அப்படின்னு அவங்க கேட்கறாங்க. அப்ப எங்களையும் சேருங்க. அதுல பெருமை எங்களுக்கும் குடுங்க. நாங்களும் கட்சிய வளர்க்கிறோம்னு அவங்க சொல்றாங்க. அதனால அதிமுக நினைக்கிற மாரி அவங்க டக்குன்னு ஃபண்ட்ஸ குடுத்துற மாட்டாங்க. அவங்க ஆட்கள மந்திரி சபையில சேர்த்தா தான் குடுப்பாங்க. ஆட்சிக்கு வந்தா வச்சுக்கோங்களேன். அதனால தான் அவங்க தேசிய முன்னணி, தேசிய ஜனநாயக முன்னணின்னு திருப்பி திருப்பி சொல்லிட்டு இருக்காங்க. பட் திமுகவுக்கு அப்படி இல்ல. அவங்க வந்து ஆட்சியில யாருக்கும் பங்கு குடுக்குற மாரி இல்ல. மத்தியிலயும் வந்து 29 வரையும் வந்து பாஜக கவர்மெண்ட் தான் இருக்க போகுது. அதனால இதே நிலைமை வந்து டிராஸ்டிக்கா மாறுமான்னு சொல்ல முடியாது. அதனால அவங்க ரொம்ப ரொம்ப போன தடவ வந்து பல வாக்குறுதிகள் வந்து ரொம்ப குடுத்துட்டு ரொம்ப இப்ப அவஸ்தைப்பட்டுட்டு இருக்காங்க ஆக்சுவலா. அதனால இந்த வாட்டி வந்து தேர் ஷுட் பி வெரி வெரி கேர்ஃபுல். அதுவும் நிச்சயமா பினான்சியலா கொள்கை ரீதியான
கொள்கை ரீதியா பாஜக எதிரா இருக்கிற பல விஷயங்கள்ல வாக்குறுதி, நீட் போன்ற விஷயங்கள் எல்லாம் வாக்குறுதி கொடுத்துட்டு மாட்டிட்டாங்க. அதெல்லாம் வந்து நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மி. இப்ப அதனால வந்து இந்த தடவை வந்து திமுக வந்து ஒன்ஸ் பைட்டன் ட்வைஸ் ஷைன்னு ஒரு பழமொழி இருக்கு. ஒரு தடவை அடிபட்டான்னா அடுத்த தடவை கொஞ்சம் யோசிப்பாருமான்ல. அது மாதிரி 21ல மானாவாரியா வாக்குறுதியை கொடுத்துட்டாங்க. ஆனா அந்த தடவை அவ்வளவு வாக்குறுதி கொடுத்துருக்க வேண்டிய அவசியமே கிடையாது. ஆட்சிக்கு வந்திருப்பாங்க. தேவையில்லாம வாக்குறுதி கொடுத்துட்டு இன்னைக்கு வந்து ரொம்ப திமுக கஷ்டப்பட்டுட்டு இருக்கு. அதனால இந்த இந்த வாக்குறுதிகள் இனிமே கொடுக்க போற வாக்குறுதிகள் ரொம்ப ரொம்ப சாத்தியமான வாக்குறுதிகள் தான் கொடுப்பாங்களே தவிர, ஏன்னா மத்தியில இருக்கிற அரசு தொடர்ந்து வந்து நமக்கு பிரச்சனைகள் பண்ணிட்டு தான் இருப்பாங்கன்னு அவங்களுக்கு நல்லா தெரியும். ஸோ எதிர்காலம் எப்படி இருக்குன்னு அவங்களுக்கு நல்லா தெரியும். 26, 27, 28, 29 வரையும் அவங்க ஆட்சியில இருக்காங்க. இந்த 4 வருஷ காலம் வந்து எப்படி போக்குறதுன்றது முக்கியமா. அப்ப ஆட்சிக்கு வந்துட்டா நமக்கு பல பிரச்சனைகள் காத்துட்டு இருக்குன்னு அவங்களுக்கு தெரியும். அப்போ திமுக வந்து தே ஷுட் பி வெரி வெரி கேர்ஃபுல். இந்த பினான்சியல் விஷயமா திட்டங்கள் போடுறதோ, இல்ல வேறு பல கொள்கை ரீதியான விஷயங்கள்ல முடிவு எடுக்கிறதோ, அதுலலாம் வந்து அத பத்தின உறுதிமொழி கொடுக்கிறதோ, அதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம். அதனாலதான் ஏன்னா திமுக மீண்டும் ஆட்சி அமைப்பதுல வந்து அட்வான்டேஜ் கூட இருக்கிறதுங்கிறதுனால அவங்க வந்து இப்ப கேர்ஃபுல்லா பண்ணுவாங்கன்னு சொல்றீங்க. கேர்ஃபுல்லா ஏன் பண்ணுவாங்கன்னா, அவங்க மத்தியில வந்து ஒரு ஒத்துழைக்காத ஒரு மத்திய அரசு அங்க இருக்கு. ஆ. எஸ். இடைஞ்சல் குடுக்குற ஒரு மத்திய அரசு இருக்கு. அடுத்த 4 வருஷம் அதுதான் இருக்கும். பெரிய ம். அளவுக்கு அவங்க கிட்ட இருந்து நீங்க எதிர்பார்க்க முடியாது. அப்ப என்ன பண்ணுவீங்க? அப்போ அதனால இந்த வாட்டி திமுகவோட தேர்தல் அறிக்கை ரொம்ப ரொம்ப நடக்கக்கூடிய காரியங்கள், செய்ய முடிஞ்ச விஷயங்கள் இதுதான் அவங்க குடுப்பாங்களே தவிர, போன வாட்டி மாதிரி நீட் போன்ற விஷயங்கள சொல்லிட்டு இப்ப அவஸ்தைப்படுறாங்க பாத்தீங்களா? அது ஓகே. மாரியான விஷயங்கள் அவங்க குடுக்கறதுக்கான வாய்ப்புகளே கிடையாது என்பது என்னுடைய கருத்து. நிச்சயமா சார். இந்த திமுகவினுடைய இந்த தேர்தல் அறிக்கை மற்றும் இந்த இடைக்கால பட்ஜெட்டில் பல நலத்திட்டங்கள் அறிவிக்கப்படுமா? பீகாரில் எப்படி ரூ. 10,000 ரேஷன் கார்டுக்கு வந்து கொடுக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டது போல, இங்க தமிழ்நாட்டிலும் பல அது போன்ற ஏதேனும் கவர்ச்சிகரமான திட்டங்கள் அறிவிக்கப்படுமா? பட்ஜெட்டில் அது எவ்வாறு ஒதுக்கப்படும்? என்னென்ன சிக்கல்கள் இருக்கிறது? என்பது சம்பந்தமாக ரொம்ப தெளிவா எங்க நேயர்களுக்கு உங்களோட கருத்துக்கள பகிர்ந்தீங்க. ரொம்ப நன்றி சார்.